ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஹேமா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு இவங்ககிட்ட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வசதியெலாம் அவ்வளோ பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வசதி இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வேறொரு பெண்ணோட அஃபைர்லேருந்து அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு இவங்களுடைய அம்மா வீட்டுக்கே போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்களுடைய பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா வீட்டு சைடு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வச்சுட்டு தாங்க இவங்க வேலைக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ அப்பாவும் ஓரளவு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய அளவுக்குலாம் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கு ஆதரவாக தன்னோட குழந்தைக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிற மணமகன் வேணும். ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சுகன்யா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதிங்கிறதுனால வசதியாக இருந்தாலும் ஓகே, அதாவது தனக்கு ஈக்குவலாக ஓரளவு வசதியாக இருக்கிறதா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு இருக்கணும், அது இல்லாமல் ஒரு டிகிரியாவது கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு ரெடி பண்ணி தரோமுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 தங்கைங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஸோ 2 பையனையும் விட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டுதாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய கணவர் ரொம்ப வரதட்சணை எதிர்பார்த்ததாகவும், அதனால தான் பெரிய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்து விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் எதுவும் எதிர்பார்க்காதவராக வேணும், எங்களால் முடிஞ்ச அளவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குள்ளே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ.